பிரேஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19 வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. வேத பகுதியில நோவா அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன் வாழ்ந்தாரு. அவர் ஆண்டவருக்கு ரொம்ப பயந்து நடக்கிற ஒரு மனுஷனா இருந்தாரு. ஆனா மற்ற ஜனங்கள் அக்கிரமங்கள் செஞ்சு ஆண்டவரை விட்டு தூரம் போய் வாழ்ந்தாங்க. பூமியில அக்கிரமங்கள் அநேகமா பெருகிருச்சு. அதனால ஆண்டவர் இந்த ஜனங்களை படைத்ததுக்காக ரொம்பவே மனஸ்தாபப்பட்டாரு. தேவன் இந்த நோவா கிட்ட, நான் அந்த ஜனத்தை ஜலத்தினால அழிக்க போறேன். மழை இரவும் பகலும் மழை பெஞ்சு இந்த ஜனங்களை ஜலத்தினால வெள்ளத்தினால அழிக்க போறேன். அதனால நீ ஒரு பேழை உண்டாக்கு. அந்த பேழைக்கான அளவு எல்லாத்தையுமே ஆண்டவர் நோவா கிட்ட சொல்றாரு. நோவாவும் ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பேழையை உண்டாக்க ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப வருஷங்கள் கழிஞ்சதுக்கு அப்புறமா நோவா அந்த பேழையை உண்டாக்கி முடித்ததுக்கு அப்புறமா ஆண்டவர் நோவா கிட்ட எல்லா மிருகங்கள் பறவைகள் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு ஜோடியாக நீ இந்த பேழைக்குள்ளே கொண்டு போ, அதுக்கப்புறமா நீ உன் குடும்பத்தை அதில் பிரவேசிங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நோவாவும் அதே மாதிரி செய்கிறாரு. ஆண்டவர் அவங்க குடும்பம் எல்லாருமே பேழைக்குள்ளே போனதுக்கப்புறமா அந்த பேழையோட கதவை ஆண்டவரே அடைத்து போடுறாரு. அதுக்கப்புறமா மழை பெய்ய ஆரம்பிக்குது. இந்த பூமியில 40 நாட்கள் இரவும் பகலுமா தொடர்ந்து மழை பெய்யுது. பூமியில அடுத்து வெள்ளம் வர ஆரம்பிக்குது. 40 நாட்கள் தொடர்ந்து மழை பெஞ்சதுனால வெள்ளம் பூமியில வருது. அப்போ பூமியில இருக்கிற மற்ற ஜனங்கள் எல்லாருமே அழிந்து போறாங்க. ஆனா நோவாவுக்கு ஆண்டவரோட கண்களில் தயவு கிடைத்ததுனால அவரும் அவர் குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே காப்பாற்றப்பட்டாங்க. அதே மாதிரி அந்த வெள்ளம்லாம் வற்றினதுக்கு அப்புறமா நோவா அந்த பூமியில திரும்பவும் வாழ்ந்து பழகி பெருகணும்னு சொல்லி ஆண்டவர் நோவாவையும் அவரோட குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ ஆண்டவர் நோவா கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்றாரு. என்னன்னா, நான் இனிமேல் இந்த ஜனங்களை ஜலத்தினால அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதற்கு அடையாளமா வானவில்லை தான் ஆண்டவர் உண்டாக்குறாரு. நோவாவுக்கு ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது எதனாலனா, ஆண்டவருக்கு பயந்து நோவா நடந்ததுனால அவரும் அவருடைய குடும்பத்தாரையும் ஆண்டவர் மரணத்திற்கு விலக்கி பாதுகாக்கிறாரு. சங்கீதத்தில் கூறப்பட்ட வசனத்தின்படியே தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். ஆண்டவர் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவங்களோட ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி பாதுகாக்கிறாருன்னு சொல்லி வேதத்தில் கூறப்பட்டபடியே நோவாவையும் அவரோட குடும்பத்தாரையும் ஆண்டவர் மரணத்திற்கு விலக்கி பாதுகாத்தாரு. நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில ஆண்டவருக்கு பயந்து நடக்கும்போது நம்முடைய மரண பள்ளத்தாக்குலையும் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்து உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறாரு. நம்ம ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நமக்கு இருக்கிற எல்லா குறைவுகளை பலவீனங்களை மாற்றி நம்முடைய ஆத்மாவையும் உயிர்ப்பிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பாராக.